வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர் எனது இனிய நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாத ஐயா அவர்களே, நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து நடத்துகின்ற பேராசிரியர் சுசீலா நாராயணன் அம்மா அவர்களே, இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய பேராசிரியர் பிற்பாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, தவம் இயற்றிய பேராசிரியர் பரமேஸ்வரி அம்மா அவர்களே, மற்றும் இந்த இணைய நிகழ்வில் இணைந்துள்ள ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். சான்ற பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு களவும் கற்று மற என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். களவும் கற்று மற, இது தமிழ்நாட்டிலே தமிழ் அறிந்த எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி. என்ன சொல்ல வருகிறது என்றால், களவு செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு அதை மறந்துவிட வேண்டும். இது ஒரு கருத்து. களவும் கற்றும் அற என்று ஒரு வகையை சொல்கிறார்கள். அற என்றால் அறம், களவும் கற்றும் அறம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதற்கு என்ன விளக்கம் என்றால், காவல்காரனுக்கு, போலீஸுக்கு திருடன் எப்படியெல்லாம் திருடுவான் என்று தெரிந்திருந்தால்தான் திருடனை கையும் களவுமாக பிடிக்க முடியும். திருடும் வகை தெரிந்திருந்தாலும் காவல்காரன் திருட மாட்டான் என்பது இந்த கருத்து. இப்படி இரண்டு வகையிலே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதை எந்தளவுக்கு உண்மை சாத்தியம், இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொரு பக்கம், போலீஸ்காரன் மகன் திருடன் என்று ஒரு பழமொழியும் உண்டு. அதையும் இணைத்து சிந்தித்தால்தான் களவு கற்பதா வேண்டாமா என்பது நமக்கு அறிவுக்கு தெளிவாகும். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் என்று மகர்ஷி ஒரு கவியில் சொல்லியிருக்கிறார். இதன்படி திருடர்களின் சகவாசம், திருடும் வகைகளை பற்றிய செய்திகளை கேட்ட, பார்த்த, படித்த இந்த அனுபவங்கள் எல்லாம் கருமையத்திலே பதிந்து சந்ததிக்கும் சஞ்சித கர்மாவாக தொடரும். அந்த தொடர் பயணத்தில் எந்த தலைமுறையில் அந்த பதிவு எழுச்சி பெறுகிறதோ அங்கு அந்த பதிவு திருடும் குணமாக வெளிப்பட்டுவிடும். உதாரணமாக, வசதி படைத்தவர் கூட அற்பமான பொருளை திருடும் மனவியாதி உள்ளவர்களாக இருப்பதும் உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறது. எனவே இயற்கை விதிப்படி எந்த அனுபவமும் பதிவும் வீண் போவது இல்லை.
அது வெளிப்படுகின்ற காலத்தில் பேதப்படுகிறது. 7 தலைமுறைகளில் அது எங்கு வேண்டுமானாலும் வெளிப்பாட்டுக்கு வரலாம். இன்னும் இந்த திருட்டு என்பதற்கு சரியான விளக்கம் இல்லை. இப்போ யாரை திருடன் என்று சொல்கிறோம்? பிறருடைய பொருளை அவனுக்கு தெரிந்தே பிடுங்குவது கொள்ளை, தெரியாமல் எடுத்துக்கொள்வது திருட்டு, இது களவு சொல்லுங்க. இப்போ உதாரணமாக பேருந்து பயணத்தின் போது ஒரு திருடன் ஒரு பயணியின் பையிலிருந்த ஒரு 500 ரூபாய் திருடி வருகிறான். அதை பார்த்த மற்றவர்கள் அவனை கண்டித்து காவல்துறையிலே ஒப்படைத்து விடுகிறார்கள். அவன் தண்டிக்கப்படுகிறான். தர்மம் காப்பாற்றப்பட்டது, ரொம்ப மகிழ்ச்சி. இதன் மறுபக்கமாக இன்னொரு செய்தி பாருங்கள். 1 கிராம் சுத்த தங்கம் 5000 ரூபாய். 10 கிராமுக்கு நியாயமாக சேர்க்க வேண்டிய செம்பு 1 கிராம். அதன் விலை 1 கிராம் 75 பைசா மட்டுமே. இப்போது 10 கிராம் தங்கம் 50,000 ரூபாய், 1 கிராம் செம்பு 75 பைசா, இப்போ மொத்தம் 11 கிராம் ஆச்சு. 50,000 ரூபாயை 11ஆல் வகுத்தால் 4,500 ரூபாய் கிராம். ஆனால் விற்பனை விலை 4,840. 1 கிராமுக்கு 340 ரூபாய் அதிகம். பெட்ரோல் 99-100 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இதில் மத்திய அரசு வரி 33 ரூபாய், மாநில அரசு வரி 33 ரூபாய். மீதி உற்பத்தி செலவு முதல் வந்து சேர்ந்த வரைக்கும் 34 ரூபாய். இப்போ 34 ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோலை 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். பிறர் பொருள் கவர்தல் திருட்டு என்றால் இவை ஏன் அந்த வரைமுறைக்குள் வரவில்லை? அதனால் திருட்டு என்பதற்கு சரியான விளக்கம் சமுதாயத்தில் இல்லை. மேற்கொண்டு இந்த சிந்தனை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நம்ம தலைப்புக்குள் வருகிறோம். களவு செய்யலாமா திருடலாமா என்ற கேள்விக்கு இடம் அளிக்காமல் கல்லாமை என்று அதிகாரத்தை தந்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஏனென்றால் பொய், களவு, சூது, கொலை, கற்பழிவு என்ற பஞ்சமகா பாவங்களில் 2ஆம் இடத்தை பெற்றது களவு. ஏன் என்ற காரணத்தை அறிய நாம் சரித்திரத்தை புரட்டி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சர்வ வல்லமை மிக்கது நமது பகுத்தறிவு, 6வது அறிவு. இதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம். சிலர் அதை அழிவுக்கும் பயன்படுத்தினார்கள். அவர் எண்ணிக்கை பெருகிவிட்டது, தர்மத்தை காப்பவர் எண்ணிக்கை குறுகிவிட்டது. அதனால் இன்றைய சமுதாயத்தில் குற்றங்களும் தவறுகளும் பெருகிக்கொண்டே போகின்றன. எந்த கட்டத்தில் இந்த குறை வளர ஆரம்பித்தது என்று சரித்திரத்தில் தேடுகின்ற போது, பசித்தவன் உணவு வைத்திருக்கிறவன் இடத்துல கேட்டான். சில சமயம் தான், சில சமயம் நமக்கு வேண்டுமே என்று தர மறுத்தான். வலி உள்ளவன் அவனை அடித்து பிடுங்கி உணவை பயன் கொண்டான். இதே இன்னொரு இடத்திலே இவனை விட உணவு வைத்திருந்தவன் பலசாலியாக இருந்ததனால இவனுக்கு உணவு தர மறுத்து அடித்தும் துரத்தி விட்டான். இப்போ அடிப்பட்டவன் யோசிக்கிறான். பசி வயிற்றை கிள்ளுகிறது, உணவு அவனிடம் இருக்கிறது, கேட்டால் தரமாட்டேன் என்கிறான். எப்படி பெறுவது? இந்த சிந்தனை தான் பிறர் பொருளை கவர்வதற்கான மூலதனம். இங்கே தொடங்கிய பயணம்தான். அதில் வந்த விளைவு தான் பஞ்சமகா பாவங்கள். சரி, இப்போ என்ன செய்திருப்பான் என்றால், பசித்தவன் உணவு வைத்திருப்பனிடத்தில் போய் நயமாக பேசி
அவனை பரிதாபப்படும்படியாக நடந்து கொண்டு அவன் சரி போனால் பரவாயில்லை என்று கொடுக்கும்படியாக செய்து கொண்டான். இப்போ கொடுக்க மறுத்தவனிடத்தில் அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டான். இப்போ 3 வகை. பலத்தை கொண்டு அடித்து பிடுங்கியது கொள்ளை ஒன்று. அவனுக்கு தெரியாமல் அறிவை கொண்டு திட்டமிட்டு திருடியது இரண்டாவது. மூன்றாவது, அறிவை கொண்டு நயந்து பேசி எப்படி நடந்து கொண்டால் அவன் நம்முடைய தேவையை செய்து தருவான் என்று சிந்தித்து செயல்படுத்தியது தந்திரம். கள்ளத்தனம் செய்பவர்கள் அடிப்படையில் தந்திர அறிவை பயன்படுத்துவார்கள். பலவிதமான நுட்பங்களை கையாள்வார்கள். இந்த தந்திரத்தின் வெளிப்பாடு தான் அரசியல், மதவாதம், பொருளாதாரம். இந்த 3க்கும் இந்த தந்திரம் தான் அடிப்படை. காரணம் என்ன, விளைவு என்ன என்பதை மகர்ஷர் கவியில் சொல்கிறாரு. தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம். தன்முனைப்பு, அதனால் வெளிப்படுகின்ற 6 குணங்கள், அதனால் விளைகின்ற 5 பாவங்கள். தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், இவற்றின் விளைவு மற்ற சுதந்திரத்தை பறிப்பது. வன்முறைகள், வீண் செலவு, அதனால் வருகின்ற ஏழ்மை. பிறர் பொருள் கவர்தல், களவு. வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்தவிடல். மேலும் முன்பிறவி பதிவுகளில் தீமை கண்டு திருந்தா, முன்பிறவி பதிவுகளில் தீமை கண்டு திருந்தா முறையினிலே பழக்க வழி வாழ் சோம்பல். இன்னும் பல துன்பம் நிறை பிறவிகட்கும் வித்தாம் இறைநீதி உணர்ந்து கருமைய தூய்மை பெறுவோம் என்று ஒரு கவியில் மகர்ஷி சொல்றார். ஆசை முதற்பட்ட 6 குணங்கள், இவற்றின் வழியாக மனம் ஐம்புலன் கவர்ச்சியில் சிக்கி சீரழிகிறது. இதன் மறுபக்கமாக தெய்வ தரிசனம் பெறுகின்ற போது இதே மனம் ஐம்புலன்களையும் கலங்கரை விளக்கு போல் பயன் கொண்டு இந்த உலக இன்பங்களையும் தூய்த்து பேரின்பத்தையும் சந்திக்கிறது. இதற்கான வழிவகையை காட்டுவதுதான் கல்வியின் நோக்கம். சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை தூய்த்தல், அறிவிலே முழுமை பெறுதல். இந்த வாழ்வின் நோக்கத்தை தெளிவாக எடுத்து விளக்க வேண்டிய கடமை கல்வித்துறைக்கு உண்டு. அதற்கு இந்த விளக்கத்திற்கு மூலம் செயல் விளைவு உணர்கல்வி என்று மகர்ஷி எடுத்து சொல்வார். உணர்ந்தவர் உணராதவர்களுக்கு உணர்த்துகின்ற முறை கல்வி. அப்போ செயலும் விளைவுமாக அமைந்துள்ள வாழ்வியல், இயற்கை விதி, தெய்வ நீதி, இதை விலக்கி சொல்லி மக்களை தர்மத்தின் பால் வாழச் செய்கின்ற கடமை கல்வித்துறைக்கு சான்றோர் பெருமக்களுக்கு உண்டு. அதனால் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், கல்வி அத்தியாவசியமான ஒரு கோட்பாடு. மனித வாழ்க்கையில் கல்வி அவசியமான ஒன்று. இதன் மூலம் என்ன நிகழ்கிறது என்றால், கடந்த கால அனுபவங்கள், அதிலிருந்து எப்படி வாழ்வது என்ற நெறிமுறை உணராத மக்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. அதனால் அந்த அனுபவங்களிலே எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொள்ளக்கூடாது. மேலை நாடுகளிலே டீச் யுவர் சைல்டு ஒன்லி டூஸ், டோன்ட் டீச் டோன்ட்ஸ் என்பார்கள். அதாவது குழந்தைகளுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே கற்பிக்க வேண்டும். எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கவே கூடாது.
இந்த கருத்து மேல்நாடுகளிலே இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இதன் பிறப்பிடம் தமிழ்நாடு. வள்ளுவர் பெருந்தை சொல்கிறார், எதை கற்க வேண்டும் வள்ளுவரே என்றால், கற்க கசடற ஐயமின்றி தெளிவாக கற்க வேண்டும். எவற்றை? கற்பவை. எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த குறளின் மறுபக்கம் என்ன என்றால், கற்றுக்கொள்ளக்கூடாதவற்றை கற்றுக்கொள்ளக்கூடாது, டோன்ட்ஸ் கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எனவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள் என்று வள்ளுவர் சொல்லவில்லை. களவும் கற்று மற என்பது போக்கற்றவன் சொன்ன கருத்து. கற்றது மறக்காது. கேரக்டரைசேஷன் வில் நெவர் பி எரேஸ்ட். இது விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. நாம் பெற்ற அனுபவங்கள் அழிவதே இல்லை. அது எப்படி சாமிஜி என்று கேட்டபோது சாமி சொன்னாங்க, ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அதற்கு ஒரு சுவை உண்டு. ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து வடிகட்டி அந்த சாறை தண்ணீரில் கலந்து விட்டால் அந்த சாறு தண்ணீரில் இருப்பது தெரியாது, சுவைத்தால் புளிக்கும். இப்போது ஒரு 2 தேக்கரண்டி சர்க்கரையை இந்த தண்ணீரில் கலந்து விட்டால் சர்க்கரையும் கண்ணுக்கு தெரியாது, சுவைத்தால் நீரின் சுவையும் இருக்கும், எலுமிச்சம் சாறின் சுவை இருக்கும், சர்க்கரையின் சுவையும் இருக்கும். சரி, இந்த கூட்டணியை எனக்கு பிடிக்கவில்லை என்று எந்த வகையிலாவது பிரிக்க முடியுமா? எனக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறொரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாமே தவிர இந்த பாத்திரத்தில் இருக்கின்ற நீரை மாற்ற முடியுமா? அதுதான் கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். அதுபோல் நம்முடைய ஆத்மாவில் பதிந்த அனுபவங்கள், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிந்த 5 இன்பங்களும் துன்பங்களும் மாறவே மாறாது. அதனால் கற்றது மறக்காது என்பதை நாம் மறக்காமல் நினைவு கொள்ள வேண்டும். அதனால் வள்ளுவர் சொல்கின்றார், கற்க வேண்டிய சீர்மைகளை மட்டும் தெளிவாக, சந்தேகமில்லாமல், ஐயமில்லாமல் கசடு அற கற்க வேண்டும். சரி, கற்ற பயன் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் என்பதா? இன்றைக்கு சமுதாயத்திலே பல பேருக்கு எல்லா விஷயங்களுமே தெரிந்திருக்கிறது. ஆனால் செயலிலே இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது அங்கே வள்ளுவரே சொல்லிவிட்டார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதனால் கற்றதன் பயன் என்ன என்றால், எல்லாம் எனக்கு தெரியும் என்பதல்ல, எனக்குள் என்ன தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதே. கற்றதன் பலன் எனக்குள் என்ன தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதுதான் கற்றதன் பலன். அப்படி கற்றபடி வாழ்ந்து ஆன்ம ரீதியாக நிறைவு பெற்று மற்றவர்க்கும் பாடமாக அமைவதே கல்வியின் பயன். அதனால் இன்றைய கல்வி முறையிலையும் பாருங்களேன், இளங்கலை முதுகலை உண்டு. இந்த 2 நிலைகளிலேயும் துறைகள் பிரிக்கப்பட்டிருக்கும். பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி பிரிவுகள், பிஎஸ்சி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஜுவாலஜி பிரிவுகள், எம்எஸ்சி அதே போல். ஆனால் எந்த துறையில் முனைவர் பட்டம் பெற்றுவிட்டால் அந்த பிஹெச்டி என்கிற முனைவர் பட்டத்தில் துறை உண்டா பாருங்கள். நான் பிஹெச்டி மேத்ஸ், பிஹெச்டி பிசிக்ஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கா பாருங்கள், எங்கேயுமே இல்லை. காரணம் என்ன என்றால்,
முதுகலை முடிந்த பிறகு அடுத்து மனிதன் கற்க வேண்டிய கல்வி என்ன என்றால் டாக்டர் ஆஃப் பிலாசபி. பிஹெச்டி என்றால் டாக்டர் ஆஃப் பிலாசபி. பிலாசபி பேஸ்ட் ஆன் பிசிக்ஸ். அப்போது தத்துவம் கற்க வேண்டிய கல்வி தத்துவம், தத்துவத்தின் மூலம் பௌதிகம். இவைதான் உச்சகட்டம். அப்போது பௌதிகம் இயற்கை தானே. அப்போ இயற்கையை படிக்க வேண்டும், இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கையை பயன் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த கல்வியின் அடிப்படை. இதன்படி நடந்தால் இயற்கையை அறிய முடியும், இறை நீதி புரிந்துவிடும். இறை நீதி புரிந்துவிட்டால் ஒழுக்கம் வந்தே தீரும். அதனால் மேலை நாடுகளிலே டாக்டர் ஆஃப் பிலாசபி should help to attain love of wisdom என்கிறது. டாக்டர் ஆஃப் பிலாசபி should help to attain love of wisdom. ஏனென்றால் பிலாசபி லீட்ஸ் டு டெஸ்டினி, டிவைனிட்டி என்பதுதான் பிஹெச்டி. பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி, அதுதான் பிஹெச்டி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இப்படி பிஹெச்டி படித்து விட்டால் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி மனதை ஒருமுகப்படுத்தி இறை தத்துவத்தையும் இறை நீதியையும் புரிந்து கொள்வதனால் இயற்கையின் பேரறிவு நம் கருமையத்தில் இருப்பாக அடக்கம் பெற நமக்கும் பிறக்கின்ற சந்ததிக்கும் அந்த அறிவு செல்வம் பயணம் செய்யும். இந்த அனுபவம் எழுமைக்கும் நற்பயன் தரத்தக்கது. ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து பொன் போல் பயன் தரக்கூடியது. அப்போ ஒரு பிறப்பில் கற்கின்ற கல்வியின் அறிவு விழிப்புணர்வு அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கும் அது துணை செய்யும். அதன்படி முனைவர் பட்டம் பெற்றவர் பலர் இருந்தும் இன்றைய சமூகத்தின் இழிநிலைக்கு காரணம் என்ன என்றால் பட்டத்திற்கு தகுந்த வேலையை தேடினாரே அன்றி பட்டம் காட்டிய இலக்கு லவ் ஆஃப் விஸ்டம் என்பதையோ பிலாசபி டு டிவைனிட்டி என்பதையோ அவர்கள் தேடவில்லை. அதனால் பிஹெச்டி கற்றோர் எண்ணிக்கை பெருகியதே அன்றி சான்றோர் எண்ணிக்கை பெருகவில்லை. அதனால் செயல் விளைவை உணர்த்துகின்ற கல்வி தலைமறைவாகி போனது. களவும் கற்று மற என்பது சமுதாய நீதியாக மாறிவிட்டது. கல்வியினால் நன்மைகள் வரும்போது ஏற்றுக்கொள்கின்ற மக்கள், சோதனை வரும்போது தோண்டு விடுகிறார்கள் அல்லவா? அப்போ கேள்வி வருகிறது, யாருக்கு நான் என்ன செய்தேன், யாருக்கு நான் பாவம் செய்தேன்? கேள்வி வந்ததை தவிர கேள்விக்குரிய பதிலை தேடினார்களா? அந்த பதில் கிடைக்கின்ற இடம் இன்றைக்கு எங்கே? கோவிலிலே கிடைக்குமா? சமுதாயத்தில் கிடைக்குமா? பள்ளி கல்லூரி கூடங்களிலே கிடைக்குமா? எங்கே கிடைக்கிறது? இன்றைய உலகில் இதற்கான விளக்கத்தை கொடுக்கின்ற ஒரே இடம் அறிவு திருக்கோவில். இங்கே வந்து தேடினால்தான் இந்த கேள்விக்குரிய விடை கிடைக்கும். நாம் செய்த புண்ணியமோ பாவமோ நமக்குள் பதிந்து துகள் வினாடி முதல் 140 ஆண்டுகளிலே எங்கோ ஒரு இடத்தில் அது வெளிப்படும். அதை செய்கின்ற போது மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு அங்கிருந்து மறுபடியும் 7 தலைமுறைகளுக்கு போகும். எனவே இயற்கை விதி புரிந்து கொண்டால்தான் செய்யாத ஒன்றுக்கு இறைவன் விளைவை கொடுக்க மாட்டான் என்பது தெளிவாகும். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது தானே நியூட்டன் விதி. For every action there is an equal and opposite reaction. தத்துவத்தில் எதிர்வினை என்றாலே நாம் பயப்படுறோம். பாவம்,
எதிர்வினை என்ற பாவம் என்று மட்டும் பொருள் அல்ல, எதிர்வினை, அவ்வளோதான், ரீஆக்ஷன். அந்த எதிர்வினை புண்ணியமாகவும் இருக்கலாம் அல்லவா? நல்ல செயலுக்கு எதிர்வினை என்ன? புண்ணியம். தீய செயலுக்கு எதிர்வினை என்ன? துன்பம். எனவே எதிர்வினை என்பது துன்பம் என்று பொருள் அல்ல. செயலுக்கு தக்க விளைவு எதிர்வினை. செயலிலே பாவ புண்ணியம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது எதை நாம் பாவம் என்று சொல்லுகின்றோம்? ஒரு செயலுக்குரிய விளைவை உடல் தாங்க முடியாத போது, மனம் ஏற்றுக்கொள்ள தவிக்கின்ற போது அதைத்தான் துன்பம் என்று சொல்லுகின்றோம். அதைத்தான் பாவம் என்று நம்ம அடையாளம் காட்டுகிறோம். உடல் ஏற்றுக்கொண்டால், மனம் சுகப்பட்டால் அது புண்ணியமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ செயலிலே பாவ புண்ணியம் இல்லை. எப்படி நாம் அதை வாங்கிக் கொள்கின்றோமோ, அதன் மூலம் இன்பத் துன்பத்தை சந்திக்கின்றோமோ, அதை பொறுத்தே விளைவு நிச்சயிக்கப்படுகிறது. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்று இணைந்த மனித வாழ்வு. இதில் இச்சை வயப்பட்டு உடல் தாங்கும் அளவுக்கு மேல் மனம் உடலை வற்புறுத்தினால் அது வலியாக, நோயாக, சிக்கலாக உருவெடுக்கும். இவையெல்லாம் தனக்குத்தானே செய்கின்ற பாவங்கள் தானே. இதை புரிந்து கொண்டால் செயல் ஒழுக்கம் நிச்சயமாக வந்துவிடும். உதாரணமாக, இனிப்பு சாப்பிடுவதில் எல்லோருக்குமே ஒரு நாட்டம் உண்டு. அந்த இனிப்பு எதனால் செய்யப்பட்டது? கடலை மாவு, நெய் மற்றும் சர்க்கரை. இந்த மூன்றுமே நம் உடலால் செரிமானம் செய்வதற்கு கடினமான உணவுகள். கடலை மாவும் எளிதில் செரிமானமாகாது, சர்க்கரையும் செரிமானமாகாது, நெய்யும் செரிமானமாகாது. இந்த மூன்றும் உள்ளே போனதன் விளைவு தானே எல்டிஎல். அந்த கொலஸ்ட்ராலை பாருங்களேன், கோலெஸ் ஆஸ்ட்ரல் என்று பிரிக்கலாம். கோலெஸ் ஆஸ்ட்ரல். ஆஸ்ட்ரல்னா உயிர். அப்போ உயிர் ஓட்டத்தை நிதானிப்பது, தடை செய்வது என்று பொருள். கொலஸ்ட்ரால் என்ற ஆங்கில வார்த்தை தான். ஆனால் நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா, உயிர் ஓட்டம் இயல்பாக இருக்கணும். அப்போது ரத்தம் அடைப்பு ஏற்படாது, இருதயம் சரியாக இருக்கும். அந்த கோலஸ்ட்ரால் கோலெஸ் ஆஸ்ட்ரல் என்று பிரிக்கின்ற போது, ஆஸ்ட்ரல் என்பது உயிர் சக்தி. அப்போ உயிரின் வேகத்தை குறைத்தாலோ தடுத்தாலோ அது தேக்கம் அடைந்தால் கட்டியாக மாறும், இரத்த குழாயில் அடைப்பு வரும், ஹார்ட் அட்டாக் வரும். அப்போது இந்த இனிப்பு சாப்பிடுகின்ற போது இது என் உடலுக்கு நான் செய்கின்ற துரோகம் என்பதை உணர்ந்திருந்தால் இனிப்பின் மீது பற்றுதல் குறைந்து போகும். இப்படி தனக்கு தானே செய்து கொள்கின்ற பாவங்கள், அதுவும் அனுபவங்கள் எல்லாமே ஆத்மாவில் பதிந்து தக்க காலத்தில் விளைவுகளை தருகின்றன. அந்த கணக்கு பிரசவம் வரைக்கும் உள்ள அனுபவங்கள் எல்லாமே ஒரு தொகுப்பு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? பித்ரு தோஷம், பித்ரு புண்ணியம், இந்த ரெண்டும் சேர்ந்தா சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாவிலே என்ன இருக்குதோ அதுதான் வாழ்க்கையை பெரும்பாலும் நிச்சயிக்கிறது. இதை மையமாக கொண்டு தான் எண்ணங்கள் வந்து செயலாகின்ற போது அந்த அனுபவங்களை நாம் தன்வினை, பிரார்த்த கர்மா என்று சொல்கின்றோம். இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்து அடுத்து எதிர்கால வாழ்க்கைக்கான பதிவுகளை நிச்சயிக்கின்றன, எண்ணங்களை நிச்சயிக்கின்றன. அது ஆகாமிய கர்மா என்று சொல்கின்றோம். இப்படி எல்லாமே நம்முடைய ஆத்மாவிலே கருமயத்திலே பதிந்து அங்கிருந்தே ஒரு தெய்வீக நீதிமன்றமாக தீர்ப்பளிக்கிறது. அதனால் ஹியூமன் சோல் இஸ் நத்திங் பட் கேரக்டரைஸ்ட் பயோமேக்னெட்டிக் டொமைன். Human soul is nothing but characterized biomagnetic domain. அதாவது
குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளின் அனுபவங்களை தன்னுள் பதிந்து வைத்திருக்கின்ற ஜீவகாந்த களம். அதனால் அந்த 7க்கு முன்பு பிரபஞ்சம் தோன்றிய எல்லா சரித்திரம் நம்மகிட்ட இருக்கு. அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே என்று சொல்வார்கள். ஹியூமன் பீயிங் இஸ் சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. இவனுக்குள் என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கு மூலம் இந்த பிரபஞ்சத்தில் தெய்வமாக இருக்கும். 2 நிலைகள், பிரபஞ்சத்தில் ஒன்று, சுத்தவெளி ஒன்று, 2 நிலை இருக்கும். சரி, இந்த அனுபவங்கள் உள்ளே போவதனால், பதிவு ஆவதனால் நமக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. அது பாட்டும் போகட்டும், பதியட்டும், நமக்கு என்ன வந்தது. எப்போ சிக்கல் வருகிறது? பதிந்தவை பிரதிபலிக்கின்ற போது சிக்கல். அதிலும் 2 வகை. அன்பு, கருணை, நன்றி என்ற புண்ணிய குணங்களோ புண்ணிய பதிவுகளோ வெளிப்படுகின்ற போது நாம் வரவேற்கின்றோம். ஆசை, கோபம், கவலை, பொறாமை, வெறுப்பு, அதிகார போதை, பயம், பாவ கர்மாக்கள் இவை பிரதிபலிக்கின்ற போது துன்பத்தை அஞ்சி வெறுக்கின்றோம். அதனால் உள்ளே போனது வந்தே தீரும். அப்படி வருகின்ற காலம் 7 தலைமுறை என்பதை தெளிவாக விளங்கி கொண்டு விட்டால் எந்த மனிதனும் தவறு செய்யவே மாட்டான். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். திருமந்திரம் சொன்ன தீர்ப்பு இது. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனர். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. தன்னை அறியக்கூடியது அறிவு. அந்த அறிவின் பயணத்தில் தான் யார் என்பதை அறிந்துவிட்டால் இதற்கு முன் கொண்டு வந்த பாவங்களை சுத்தப்படுத்துவதே வாழ்க்கை என்று புரிந்து கொள்வான். தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தான். அர்ச்சித்தல் என்றால் ஆத்மாவை சுத்தப்படுத்துதல் என்று பொருள். பைபிளிலே பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று ஒரு வசனம் உண்டு. அங்கே அர்ச்சனை இருக்கு. அப்போ அர்ச்சனை என்பது ஒரு கட்டணத்தை செலுத்தி ஒரு சீட்டை வாங்கி பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி சொல்லுகின்ற மந்திரங்கள் அல்ல அர்ச்சனை. ஆத்மாவை தூய்மை செய்கின்ற வழிவகை அர்ச்சனை. தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. எனவே அறிவை கொண்டு, அனுபவங்களை கொண்டு, உண்மையான ஆன்மீக பயிற்சிகள் மூலம் இந்த இயற்கை நீதிகளை, தெய்வ நீதியை, அந்த தெய்வத்தை உணர வேண்டும். இறை நீதி இப்படித்தான் செயல்படுகிறது என்பதை தெளிவாக அனுபவத்தில் புரிந்து கொண்ட பக்குவம் ஞானம். அந்த ஞானத்தின் வெளிப்பாடு செயல் ஒழுக்கம். எண்ணம், சொல், செயல் என்று எந்த நிலையில் இயங்கினாலும், எந்த சூழ்நிலையிலும் தெய்வநீதியை மதித்து வாழக்கூடிய பக்குவம் இயல்பாக மாற வேண்டும். அதற்கு துணை செய்வது கர்மயோகம். ஆத்மா என்ற நுண்ணிய அலைகளிலே நமது செயலால் திணிவு வேறுபட்டு கொண்டே வரும். நற்செயலின் பதிவு புண்ணியம், தீய செயலின் பதிவு பாவம். இது போன்ற சாதாரண பாவம் அல்ல களவு. அது பஞ்சமகா பாவங்களில் ஒன்று. அதனால் இன்பமும் நோய் தீருதலும் நல்ல வெற்றிகளும் வருவதை தடை செய்வது இந்த பாவங்கள், மகா பாவங்கள். அதை சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகத்தின் பண்பாடு, வெளிப்பாடு. அதனால் அறியாமையில் சிக்கிய மக்கள் கள்ளம் என்று தெரியாமலேயே செய்கின்ற களவின் கேடுகளையும் கல்லாமையின் சிறப்புகளையும் வள்ளுவப்பெருந்தருடைய ஒரு அதிகாரம்
கல்லாமை என்ற தலைப்பில் இருக்கிறது. எல்லாமை வேண்டுவான் என்பான், எனைத்து ஒன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. எல்லாமை வேண்டுவான் என்பான், எனைத்து ஒன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. என்ன பொருள் என்றால், மற்றவர்கள் தன்னை பழித்து பேசாதவாறு, குறை சொல்லாதவாறு இருக்க வேண்டும் என்றால், புகழும் பொருளும் செல்வாக்கும் தானாக வந்து அமைந்தாலும் அவற்றிலே அந்த போதையிலே மயங்கிவிடக்கூடாது. ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் முற்றிலும் அற்ற நிலையே கல்லாமைக்கு துணை போகும். அதன் மூலம் தன்னை காத்துக்கொள்ளவும் முடியும். தவறினால், கலவியினால் தற்சமயம் நாம் நன்மைகளை பெற்றாலும் பிற்காலத்தில் வருகின்ற துன்பங்களால் இந்த சமுதாயத்தின் ஏளனத்திற்கு ஆளாக நேரிடும் என்று இந்த குறள் நம்மை எச்சரிக்கிறது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இது எல்லோருக்கும் தெரிந்த குறள் தான். ஏனென்றால் தோன்றிய எண்ணம் திரும்ப திரும்ப பிரதிபலித்து நம்மை செயல் செய்ய வைத்துவிடும். அதன் மூலம் அனுபவம் வந்துவிடும். அது நம்முடைய கருமையத்திலே இருப்பாகி சந்ததிக்கும் போகும். எனவே அனுபவங்களால் ஆசைகள் விரிந்து கொண்டே போகும். ஆசையின் தாக்கத்தால் தர்மத்தின்படி பெற இயலாததை மனம் அதர்மத்தால் பெற விளையும். அதற்கு பகுத்தறிவு பல கோணங்களில் சிந்தித்து சிந்தித்து திட்டம் தீட்டி தான் விரும்பிய நன்மைகளை கள்ளத்தனமாக அடைந்துவிட்டாலும் தேவ நீதியின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. எனவே துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்றால் தெய்வ நீதியை, அவருடைய செயல்விளைவு தத்துவத்தை போற்றியே ஆக வேண்டும், மதித்தே ஆக வேண்டும். அடுத்த ஒரு பொருளை திருட மனதால் நினைத்தாலும் கூட அது தீமையில் முடியும். எண்ணம் தானே வந்துச்சு, நான் ஒன்றும் திருடலையே என்றால் மனதால் நினைத்தவன் திருடாமல் விட்டாலும் அவனிடம் தோன்றிய எண்ணம் இந்த பூமியின் காந்த மண்டலத்திலே பதிந்துவிடும். அந்த அலைகள் யார் மனம் பலவீனமாக இருக்கிறானோ அவனிடத்திலே மோதி அவனை களவு செய்ய வைத்துவிடும். சரி, களவு போய்விட்டால் நட்டப்பட்டவனுக்கு வருத்தம் வருமே. அந்த வருத்தலை களவு செய்தவனுக்கு மட்டும் போகாது. யார் அந்த எண்ணத்தை தோற்றுவித்தானோ அவனுக்கும் ஒரு பங்கு வந்து சேரும். இதை விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? யூ cannot pluck a rose without disturbing a distant star. அதாவது ஒரு மலரை கிள்ளினாலும் கிள்ளுகின்ற அதிர்வுகள் உலகெங்கும் எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். இந்த ரகசியத்தை ஆராய்ந்து ஒரு விஞ்ஞானி வெளிப்படுத்தினார். இவருக்கு முன்பே இந்த கருத்தை வெளிப்படுத்திய மகான் வள்ளுவப்பெருந்தகை. களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும். அருமையான கருத்து பாருங்க. களவினால் ஆகிய ஆக்கம், திருட்டு சொத்து, அளவு இறந்து ஆவது போல கெடும். வர்ற மாதிரி வரும், ஒரு நாளைக்கு காணாமல் போயிடும். பொருள், அரசு, பக்தி, இந்த 3 துறைகளும் மக்களை ஏமாற்ற அதன் காரணமாக சிலரிடம் மட்டுமே இவை குவிந்து போயின. அந்த வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் இயங்குகிறார்கள். நாமும் அதை போல் ஆகணும். யார் செய்தாலும் ஆரம்பத்தில் வளர்ச்சி நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். துன்மார்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன் என்கிறது பைபிள். துன்மார்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன். அவன் கெட்டவன், அவன் நல்லா சோறு போட்டு கொழுக்கு வைப்பேன். எதுக்கு? அறுக்கிறதுக்காகத்தான். இறை போடும் மனிதனுக்கு இரையாகும் வெள்ளாடு என்ற மாதிரி
அந்த கொழுக்க வைத்து அறுக்கின்ற நேரம் வருகின்ற போது இதுவரைக்கும் பாவத்தால் சேர்த்த சொத்து அத்தனையும் ஒட்டுமொத்தமாக காணப்படும். களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் என்கிறார் அடுத்த குறளில். களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். அதாவது பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களில் நிறைவு பெறாமல் இன்னும் வேணும் என்று பேராசை வயப்பட்டவர் மற்றொரு வளத்தையும் பறித்து தனதாக்கி கொள்ள எப்போவுமே ஒரு ஆசையோடு காதலோடு இருப்பார். அந்த வளர்ச்சியில் மனம் மிகவும் ஈடுபாட்டோடு சிக்கிக்கொண்டு தன்னை பெரிதாக நினைக்கும். ஆனால் தெய்வ நீதி என்ற இயற்கை சட்டம் ஒவ்வொரு செயலுக்கும் துல்லியமான விளைவை கொடுத்தே தீரும். அப்படி அந்த நியாய தீர்ப்பு நாளில் எந்த புலன் இன்பத்தையும் அனுபவிக்க முடியாதபடி உடல் நோய்களையும் மனம் தாங்க முடியாத அவமானங்களையும் நட்டங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கும். அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும், களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு. அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும், களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு. அதாவது மற்றவர் வளங்களை பறிக்கின்ற கள்ளத்தனம் அது அளவு முறையோடு வாழ்க்கை நடத்துகின்ற சான்றோர் இடத்திலே பலிக்காது. ஏனென்றால் தர்மத்தின்படி ஈட்டுகின்ற பொருளுக்கு மேல் ஆசையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அதர்ம வழி சம்பாத்தியத்துக்கு அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. அதனால் ஆசையை முறைப்படுத்துவது, தேவநீதியை மதித்து வாழ்வது அறம். அளவற்ற செல்வத்தையும் அனுபவங்களையும் நாடுவது மனம். அற வாழ்வில் கிடைப்பதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்று நிறைவு பெறுவது அறிவு. அதனால் அறிவு சார்ந்து ஆத்மார்த்தமாக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கின்ற ஒரு சிலர். அதே போல இவர் எப்படி தர்மத்தை ஸ்திரமாக கெட்டியாக இழுத்து பிடிக்கிறாரோ அதே போல கள்ளத்தனம் உள்ளவன் எப்போதும் எல்லா வகையிலும் மற்ற ஏமாற்ற தயாராக இருப்பார். யாரிடம் எதை பிடுங்கலாம் என்று காத்திருப்பார். பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் என்றார் கவிஞர் ஆலங்குடி சோமு. அளவு அல்ல செய்து ஆங்கே வீவர், களவு அல்ல மற்றைய தேற்றாதவர் என்க. தர்மம் தவறுவதற்கு காரணம் என்ன? தர்மத்திற்கு முரண்பட்ட ஆசைகளே. இனிமையான அறவாழ்வை நாடாமல் கள்ளத்தால் அளவிறந்த பொருள் பறிக்க முனைகின்ற போது அவன் பாவ குளத்தில் நீராடி நரகத்தில் விழுகிறான். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்ததால் வந்த விளைவு இது. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு என்கிறார் இன்னொரு குறளில். அதாவது மனதில் உள்ள களங்கம் அளவு மீறினால் அது உயிரையும் நட்டப்படுத்தும், வாழ்க்கை வளத்தையும் நட்டப்படுத்தும். அப்போ என்ன ஆகிறது? இயற்கையாக உள்ள ஆயுட்காலம் குறைந்து விடுகிறது. பல காரணங்களால் அகால மரணத்தையும் சந்திக்க நேரும். அப்போது உலகமே சொந்தமாச்சு, உடம்பு சரியில்லை, இல்லை இறந்து போய்விட்டால் எதை அனுபவிக்க முடியும்? அதனால் இதை புரிந்து கொண்டு கல்லாமையே பண்பாக வாழ வேண்டும், களவை முற்றிலும் ஒழித்துவிட வேண்டும். நரன் என்ற சிற்றலை கடந்து மனம் பிரபஞ்சத்தோடு லயமாவது விஸ்வரூப தரிசனம். அந்த எல்லைக்குள் வாழ்கின்ற ஆத்மா எல்லையில்லாத பரம்பொருள் லயமாவது சொர்க்க வாழ்க்கை, வானுலக வாழ்க்கை. அதை தருவது கல்லாம் என்ற உயர்ந்த பண்பு. எனவே பிறர் பொருள் விரும்பாமையே சிறந்த பண்பு.
உணவு, நீர், உடை, இருப்பிடம், தொழில், போக்குவரத்து, மருத்துவம் மற்றும் மனதுக்கு களிப்பூட்டும் நுண்கலைகள். இவை எல்லாமே எல்லோருக்கும் தேவை, வாழ்க்கைக்கு இனிமை அளிப்பவை. இது எல்லாம் பெறுவதிலேயோ அனுபவித்து மகிழ்வதிலேயோ இயற்கை விதி தடை செய்யவே இல்லை. பிறகு இது வேண்டாம் என்கிறார்கள். விரும்பாமை என சான்றோரால் வரையறுக்கப்பட்டவை எது என்றால் இயற்கைக்கு தெய்வ நீதிக்கு முரண்பட்ட எண்ணம், சொல், செயல். மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது. மாட்டுக்கார வேலை அவன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கிடான்னா. ஏன்னா மாட்டுக்கு தெரியுமா இது நம்ம முதலாளியுடைய வயல், இது அடுத்தவன் வயலும் தெரியுமா? எங்கு பயிர் இருந்தாலும் மேய்ந்துடும் மாடு போல எவரிடத்திலே பொருள் கண்டாலும் அதை களவாடுவது என்றால் இந்த மாட்டுக்கும் அந்த மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? அதனால் அறிவை கொண்டு சிந்தனை செய்து இயற்கையை மதித்து வாழ்வதுதான் துன்பம் இல்லாத வாழ்வுக்கு அடிப்படை. அளவுக்கு மேல் விரும்பாத, ஆசைப்படாத பக்குவத்தை தருவது உண்மையான ஆத்ம சாதகம். நடுவு இன்றி நன்பொருள் வெகின், குடி போன்றி குற்றமும் அங்கே தரும். களவுக்கு அடிப்படை என்ன? மற்ற வைத்துக்கிற பொருள் நமக்கு வரணும். அப்போ நடுவு இன்றி நன்பொருள் வெகின், தர்மத்தை தவறி அடுத்தவன் பொருளை விரும்பினார், குடி போன்றி குற்றமும் அங்கே தரும். மக்கள் உழைத்து ஈட்டிய பொருளை அரசியல் சாணக்கியம், வியாபார தந்திரம், போலி மதவாதம் என்று ஏமாற்றி பறிக்கும் நடுநிலை தவறிய வாழ்க்கையால் சமுதாயத்தில் பாரம்பரிய நற்பண்புகள் அழிந்து துன்பங்களும் நோய்களும் குற்றங்களும் பாவங்களும் பெருகி கிடக்கின்றன. படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார், நடுவு அண்மை நாணுபவர். நடுநிலையில் வாழும் பக்கம் உள்ளவர்கள், வாழ்க்கை பற்றிய தெளிந்த ஞானம் உள்ளவர்கள், வசதிக்கும் கௌரவத்திற்கும் ஆசைப்பட்டு பாவத்தை செய்ய மாட்டார்கள். வளர்ந்த மனிதனின் ஆசைகளால் நேர்மை தவறி இயற்கை தந்த அறிவை கொண்டு எப்படி வேண்டுமானால் ஏமாற்றி சம்பாதிக்கலாம் என்று நினைத்தாலும் இயற்கை சரியாக கணக்கு வைத்து கொண்டு இருக்கும். அதை திருக்குறான் சொல்கிறது, ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வசதிகள் அவன் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள். அப்படி அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு எங்கிருந்தும் எந்த உதவியும் வந்து சேராது. அவனுடைய ஆட்சி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எதுவுமே அவனுக்கு பயன் தராது. அவனுடைய சொந்த மனைவி மக்களே அவனுக்கு துணை நிற்க மாட்டார்கள். வேற என்ன கதி? திருக்குறள் மிக அற்புதமாக இந்த கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே, மற்ற இன்பம் வேண்டுபவர். சிற்றின்பம் வெகி, வெகி என்றால் விரும்புதல். அரண் அல்ல செய்யாரே, மற்ற இன்பம் வேண்டுபவர். அதாவது ஐம்புலன்கள் மூலம் பெறுகின்ற சுகம் அனைத்தும் சிற்றின்பங்கள். அதில் மயங்கி செயல்படுவது தனக்கும் பாவம், மற்றவருக்கும் துன்பம். சிற்றின்பத்தில் நிறைவேறாத மனம் விருப்பு, சலிப்பு, வெறுப்பு என்று வாழ்வை வளைத்துவிடும். எல்லையில்லாத ஆற்றுடைய மனித மனம் பேரின்பம் என்ற நீண்ட நிறைந்த இன்பத்தை பெறத்தான் பயணிக்கிறது. நரன் என்ற சிற்றலை கடந்து இறையுணர்வோடு கலக்கின்ற திகட்டாத பேரின்பத்தை நாடுபவர்கள் இந்த பேராசை வலையில் சிக்கி அதர்மத்தை செய்ய மாட்டார்கள் என்கிற வள்ளுவர். இளமென்று வெகுதல் செய்யார், புலம் என்ற புன்மையில் காட்சியவர் என்கிறார். அதாவது பசி வந்திட பத்தும் பறந்துடும் சொல்லுவோம் இல்லையா? இந்திரியங்களை வென்ற நடுநிலையாளர் அப்படி வறுமை வந்த போதும் தன் திறமையை வளர்த்து கொண்டு வறுமை நீக்க முயற்சி செய்வாரே தவிர அதர்மத்தை செய்ய மாட்டார்கள். தெய்வ நீதியை மதிக்கின்ற நடுநிலையாளர் புலன் கவர்ச்சிக்கு அடிமையாவதில்லை. அதை இளமென்று வெகுதல் செய்யார்.
புலம் என்றால் புலன்கள். புலம் என்ற புண்மையில் காட்சியவர். அக்கி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வரியச் செய்யன் என்கிறார் அடுத்த குறள்ல. எது தர்மம், நியாயம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம். மற்றவரை ஏமாற்றக்கூடாது என்பது யாருக்கு தெரியாது. இந்த அறிவு இருந்து என்ன பயன்? பிறர் பொருளை விரும்பாத பக்குவத்தை பெறவில்லை என்றால் என்ன அறிவு இருந்தும் என்ன விளக்கம் பெற்றிருந்தும் ஒரு பயனும் இல்லை. அதனால் எவ்வளவு விளக்கம் தெரியும் என்பதை விட பிறர் பொருளை விரும்பாமல் பிறர் வளத்தை பறிக்காமல் தர்மத்துப்படி வாழ்ந்து காட்டுவது தான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை முறை. அருள் வெக்கி ஆற்றிக்க நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சோழ கெடும். அதாவது ஞானம் தருகின்ற ஆன்மீக வாழ்க்கை, அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் சமுதாய நிர்பந்தங்கள் ஒருவேளை நம்மை திசை திருப்பி விடலாம். இது ஆன்மீகத்தின் துவக்க காலத்தில் உள்ள ஒரு பலவீனம். இது எதுக்கு போய் தர்மம் பார்த்துக்கிட்டு பாரு அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க பார், நாம் அப்படி போய் வாழ்ந்துட்டு போகிறத விட்டுட்டு பாவம் அது புண்ணியமோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலை நடக்குமா? வழி தவறி விடுவான். அதனால் புலன் இன்பங்களில் தோன்றிய ஆசைகளால் தர்மம் தவறி பொல்லாங்கில் சிக்க நேரும் என்று பயிற்சியாளர்களை எச்சரிக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. பொருள் கவர்ச்சி பல பிறவிகள் தொடர்ந்து வருவதனால் விஸ்வாமித்திரர் மேலையிடம் வாங்கியதைப் போல மக்கள் எளிதில் புலன்களுக்கு அடிமைவிடுவார்கள். தர்மம் விலகிவிடும். அந்த பலவீனத்திலிருந்து திருந்துவதற்கு தான் மகர்ஷி அவர்கள் தவம் கொடுக்கிறார். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைபயன் மாண்டற்கு அரிதாம் பயன். பொருள் மயக்கத்தில் நேரத்தை செலவிட்டால் ஆன்மீகத்தில் முழுமை பெற இருக்கின்ற வாய்ப்பும் நேரமும் அதற்கான பயிற்சிகளும் குறைந்து வாழ்க்கை தோற்று போகும். அதனால் பாரதி சொல்லுவார், மோகம் என்னும் மாயப்பை நானும் கொன்று போட வேண்டும், இல்லை என்றால் எந்த மூச்சு நின்று போக வேண்டும். 2 வகையில் லாபம்தான். ஒன்று, ஆசையை கொன்று விட்டால் இன்பமாக வாழ்ந்து விடலாம். இல்லை, உயிரை விட்டு விட்டால் ஆசையிலிருந்து தப்பி விடலாம். 2 வகையில் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அகாமை செல்வத்திற்கு யாது எனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். அதாவது பொருளும் அருளும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை. ஆனால் துறவி ஆனாலும் தன் சுய உழைப்பால் பொருளை ஈட்டி தேவைகளை நிறைவு செய்து அறம் பெறலாது வாழ்வது சிறப்பு. சாமி சொல்லுவாங்க, பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன். அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன். துறவுக்கு கூட அற்புதமான இலக்கணம் வகுத்தவர்கள் மகான்கள். அதனால் துறவியாக இருந்தாலும் கூட தன் சுய உழைப்பால் ஈட்டினால்தான் சுய தர்மம் காக்கப்படுவது மட்டுமல்ல, சமுதாய நலம் காக்கப்படும். அரண் அறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. அறவாழ்வு நாட்டமுடையவர் பிற பொருளை விரும்ப மாட்டார்கள். தெளிந்த சிந்தனையாளர் மற்றும் தெய்வநீதியை மதித்து வாழக்கூடியவர். செயல் திறமையே செல்வத்தையும் மேன்மை கொடுக்கும். திறமையை பெருக்கி செல்வம் சேர்க்கலாம், செல்வ செருக்கில் சிக்காமலும் தவிர்க்கலாம். அப்படி உயர்ந்த வாழ்க்கையை தருவது பிறர் பொருளை விரும்பாத, களவு செய்யாத பக்குவம். அதை கண்ணஸ் அழகாக சொன்னார் பாருங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்றார். எனவே வறுமையிலும் செழுமையிலும் கலங்காமல் காக்கின்ற ஆன்மீக திறம் பொருள் தரத்தை உயர்த்தி கொண்டால் வருகின்ற செல்வம் ஆன்மீக நாட்டத்தை பாதிக்காது. இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. அதாவது பிறர் பொருளை விரும்புவது
பிச்சை எடுப்பதற்கு சமம். பிறர் பொருளை விரும்புவது பிச்சை எடுப்பதற்கு சமம். அந்த பிச்சைக்கு ஒரு இலக்கணம் சொன்னார் பாருங்க. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இழி வந்தது இழ் என்றார் வள்ளுவப்பிள்ளை. அதாவது பசுமாடு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு கழிந்து தண்ணி நிறைய தேவைப்படும். அப்போ என்ன செய்வோம், அக்கம் பக்க வீடுகளெல்லாம் ஒரு சிறு பாத்திரத்தை வைத்து வடித்த கஞ்சி பார்த்தது ஒத்துங்க, நம்ம மாட்டுக்கு வந்து கண்ணீர் காட்டணும் அப்படிம்பாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, நீ உனக்குன்னு கேட்கல, பசுமாட்டுக்கு கண்ணீர் வைப்பதற்காக வடித்த கஞ்சியை கேட்டாய், இதுவும் ஒரு வகையில் பிச்சையேன்றார். அப்போது ஒரு ஐந்தறிவு ஜீவன் பசுமாட்டுக்கு காட்டுகின்ற கண்ணீருக்காக கையேந்தினால் கூட பிச்சை என்றால், நான் அன்னதானம் பண்ணுறேன், நன்கொடை கொடுங்க அப்படி எல்லார்கிட்டையும் போய் கேட்டால் அதுக்கு என்ன பேருங்க? அப்போ கோவிலில் அன்னதானம் பண்ணுறதா, உங்கள்கிட்ட சொத்து இருந்தால் அன்னதானம் பண்ணு, எதுக்கு ஊராக போய் பிச்சை எடுக்கிற? எனவே சான்றோர்கள் மகான்கள் தெளிவாக நம் வாழ்க்கையை அளந்து வைத்திருக்கிறார்கள். எனவே பிறர் பொருளை விரும்புவது பிச்சை எடுப்பதற்கு சமம், விரும்பத்தகாதது அது. ஆனால் பிறர் பொருளை விரும்பவில்லை என்றால் அந்த தன் நிறைவு நமக்கு பெருமையை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறதா நிறைவாக இருக்கிறதா என்பதெல்லாம் மனம் சார்ந்தது. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா. இந்த மனசு நிறைஞ்சு போச்சுன்னா பிச்சைக்காரன் கூட பணக்காரனே, மனசு நிறைவில்லை என்றால் அம்பானி கூட பிச்சைக்காரனே. அதனால் இந்த தைரியத்தை தெளிவை கொடுப்பது உண்மையான ஆன்மீக விளக்கங்கள். அதற்கு இறை உணர்வு பெற வேண்டும், குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அறம் தழைக்க வேண்டும். இதற்கு மாறாக ஆணவத்திற்கு அடிமையாகி 6 தீய குணங்கள் இடம் கொடுத்து விட்டால் மனம் தன் சுதந்திரத்தை இழந்துவிடும். பிறகு விளக்கம் சொல்ல முடியாது, விடுதலை பெறவும் இயலாது. அதனால் இப்படி இந்த விளக்கத்தை அலட்சியப்படுத்ததின் விளைவு தான் இன்றைக்கு பொய், களவு, சூது, கொலை, கற்பழிவு என்ற பஞ்சமக பாவங்கள் பெருகி கிடக்கின்றன. இவற்றெல்லாம் சீர்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் உண்மையான ஆன்மீகத்தை போதனை செய்தார்கள். கால ஓட்டத்தில் அதில் நுழைந்த அரைவேக்காடுகள் அந்த மார்க்கத்தை திசை திருப்பி விட்டுவிட்டார்கள். அதனால் தவறு என்பதை அந்த சனத்திலே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற குரலை நினைவில் கொண்டு தீய பழக்கத்தை முளையிலே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். இப்போ என்ன சின்ன தளிராத்தான் இருக்குது, விடு என்று அலட்சியப்படுத்தி விட்டால் அந்த முள் செடி புதராக மறந்துவிடும். முற்புதராக மாறிய பிறகு அதை அழிக்க முடியாது. வெட்ட வெட்ட வளரும் திறம் வாய்ந்தது முற்செடி. அதை போன்றதே தீய பழக்கங்களும். அதனால் களவும் கற்று மற என்ற முயற்சி ஆபத்தானது என்பதை அறிந்து கற்க வேண்டியவை மட்டும் கற்று தெளிவாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பயன் கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.